நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ் இந்த காலகட்டத்தில் தான் தோன்றியது என்று வரையறுக்க முடியாத அளவிற்கு முதுமை வாய்ந்த இளமை நிறைந்த மொழி நம் தமிழ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. இது நிறைய முறை நம்ம படித்தும் இருக்கிறோம். மிகப்பெரிய அறிஞர்கள் பேசி நமக்கு தெரியாத பல விஷயங்களை நாம் கேட்டும் தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த சிறியவனுக்கு அதில் ஒரு மாற்று கருத்து உண்டு. உலகும் தமிழும் ஒன்றாய் பிறந்த இரட்டை பிறவிகளே என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. எவரும் படைக்காத இறைத்தன்மை கொண்ட தமிழென்னை நமக்கு தன்னை கற்பித்தாள் என்றே எண்ணுகிறேன். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. இந்த வாரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு தமிழகத்தின் மறக்க முடியாத மாமன்னர்கள். இதுல வரலாற்று சிறப்பு மிகுந்த நிறைய விஷயங்கள், நிறைய வார்த்தைகள் நமக்கு புதுமையாக இந்த மேடை அளிக்கப் போகுது அப்படிங்கிற ஆர்வம் உங்களைப் போலவே எனக்கும் இருக்கு. ஆக நமது பேச்சாளர்கள் என்ன புதுமையான விஷயங்கள் நமக்கு தரப்போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பழந்தமிழ் வரவு தன்னை அவ்வப்போது உயிர்ப்பித்துக் கொள்ள மண்ணின் மைந்தர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதில் ஒருவர்தான் மரபின் மைந்தன் ஐயா திரு முத்தையா அவர்கள். வரலாறை மிகச் சரியாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பது தொல்லியல் துறை. தொல்லியல் துறையில் ஆர்வலர், ஆய்வாளர், முனைவர் ஐயா திரு ஸ்ரீதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்துதான் 2 சிறப்பு நடுவர்களுக்கு மத்தியில் தமிழ் கடல் ஐயா திரு நெல்லை கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் அறிமுக பேச்சாளர் கிருத்திகா. இன்னைக்கு நம்ம 8 பேருக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழகத்தின் மறக்க முடியாத மாமன்னர்கள். இதுல நீங்க எந்த மாமன்னர் பத்தி பேச போறீங்க? நான் இன்னைக்கு கோப்பெருஞ் சோழனை பற்றி பேச போறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3 நிமிடங்கள். இதில் முதல் 2.5 நிமிடங்கள் முடிந்த பிறகு ஒரு அறிவிப்பு மணி உழைக்கும். அதற்கு பிறகு 30 நொடிகளில் உங்கள் பேச்சு ரத்தின சுருக்கமாக அமைந்தால் உத்தமம். நன்றி. இன்று மறக்க முடியாத மாமன்னர்கள் வரிசையில் நான் பேசப் போகும் மன்னன் மறக்க முடியாத சரித்திரத்தை படைத்த ஒரு சோழன் மட்டுமல்ல, தகர்க்க முடியாத நட்பிற்கு இலக்கணமாக விளங்கிய ஒரு தோழன் கூட என்று நான் சொல்லி இன்று நான் பேசப்போவது கோப்பெருஞ் சோழனை பற்றி. ஆக இந்த பெயரை கேட்டவுடன் நம்முள் பலருக்கு சட்டென்று நினைவுக்கு வருவது இவர் பிசிராந்தையார் என்ற புலவரோடு பாராமலேயே பாராட்டிய நட்பு என்பதையும் நான் இங்கு பதிவு செய்தே ஆக வேண்டும். உலகத்தில் எத்தனையோ நட்பிலக்கணங்கள் சிறந்ததாக இன்று வரை இருந்தாலும் கோப்பெருஞ் சோழனும் பிசிராந்தையாரும் பாராட்டிய நட்பு முதன்மையாகவே தான் இன்னுமே இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. பாரி கபிலர் நட்பாக இருந்தாலும் சரி, அவ்வை அதியமான் நட்பாக இருந்தாலும் சரி, அதில் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பயனோ நன்மையோ விளைந்திருக்கிறது என்று கூறலாம். ஆனால் ஒரு சோழ நாட்டு மன்னன் மீது வைத்திருந்த மதிப்பினால் ஒரு பாண்டிய நாட்டு புலவராக இருக்கும் பிசிராந்தையார் பாராமலேயே அந்த மதிப்பு நட்பாக மலர்கிறது, அந்த மதிப்பு நட்பாகவே வாழ்கிறது. இதனால் அந்த சோழ மன்னன் இன்னுயிரை நீக்க முடிவு செய்த பொழுது இந்த புலவரும் செல்கிறார், கூடவே வடக்கிருத்தல் செய்கிறார், தன்னுடைய இன்னுயிரையும் நீத்தார் என்றால் அந்த நட்பின் மாட்சிமையை நான் என்னவென்று சொல்வது? வள்ளுவர் அழகாக சொன்னார், புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்றார். அதாவது நட்பு என்பதற்கு தொடர்பும் பழக்கமும் தேவையில்லையாம், அகம் ஒன்றி போனாலே அந்த நட்பிற்கான உரிமை பிறக்கிறது என்றான் வள்ளுவன். ஆக இந்த நட்பிலே அந்த வள்ளுவத்தை நான் காண்கிறேன். நட்பு பாராட்டிய சோழனை பற்றி அனைவருக்கும் தெரியும். தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த சோழ மன்னன் ஒரு மிகப்பெரிய புலவனும் கூட. புறநானூற்றிலே அழகாக ஒரு பாடலில் சொல்லுகிறான், யானை வேட்டுவன் யானையும் பெருமே, குறும்பூழ் வேட்டுவன் வருங்கையும் வருமே, அதனால் உயர்ந்த வேட்டத்து
உயர்ந்து நோர்க்கே செய்வினை மருங்கின் எய்தல் உண்டு அப்படிங்கிறாரு. பொருள் என்னன்னா, ஒரு வேடன் ஒரு யானையை வேட்டையாடி வர வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கோடு உள்ளே சென்றால் கண்டிப்பாக அவனுக்கு அந்த யானை கிட்டுமாம். ஆனால் குறும்பூழ் அப்படின்னா காடை, ஒரு காடையாவது கிடைத்தால் போதும் என்ற அந்த ஒரு சிற்றிலக்கோடு உள்ளே சென்றால் வெறுங்கையோடு வர வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறாரு. இதைத்தான் வள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளனும் தள்ளாமை நீர்த்துங்கிறான். இதுக்கு என்ன குரல் சொல்ல, நல்ல குரல் சொல்லிட்டு வந்த. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல். எதுக்கு குறும்போடும் யானையுங்கிற, முயலும் யானைன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். சரி சொல்லு. ஒரு இளைய தலைமுறையின் பிரதிநிதியாக இந்த சோழனை நான் பார்த்தால் எனக்கு புலப்படும் 2 விஷயங்கள். ஒன்று வியப்பு, இன்னொன்று வாஞ்சை. இப்படிப்பட்ட நட்பினை நம் முன்னோர்கள் பாராட்டி இருக்கிறார்களே என்ற வியப்போடு அந்த காலத்திலேயே பிறந்திருக்கலாமோ என்ற வாஞ்சையும் என்னுள் இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். கரைப்படியாத இந்த சோழனின் நட்பு சேர்ந்தமையால் தான் என்னவோ நரைப்படாமல் பிசிராந்தையார் இருந்தார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் உண்மையான நட்பிற்கு உயிர் கொடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். உங்கள் பேச்சு ஒரு ஒற்றை பரிமாணத்தில் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு பற்றியே அதிக கவனம் செலுத்தப்பட்டது. கோப்பெருஞ்சோழன் ஏன் வடக்கிருந்தான்? நீங்கள் சொன்னீர்கள் அவன்பால் வாஞ்சை பெருகுகிறதுன்னு. ஆனால் அந்த அரசனுக்கு நேர்ந்த சோகம் என்னவென்றால், சொந்த மகன்களோடு போரிட்டு அவர்களை வெல்லக்கூட விருப்பமில்லை என்பதால் விட்டு கொடுத்து வடக்கிருந்து செத்துப்போனான். கண்காணாத ஒருவனை ஈர்க்க முடிந்த சோழனால் பெற்ற பிள்ளைகளை ஈர்க்க முடியவில்லை என்பதுதான் அதற்கு பின்னால் இருந்த வருத்தமான விஷயம். உங்களுடைய சொற்பொழிவு மிக நன்றாக இருந்தது, பாராட்டுக்கள். நன்றி. தமிழ் நல்லா இருந்தது. முதல்ல நீ தமிழ் அல்லாத பிறமொழி சொற்களை அநேகமாக உன்னுடைய பேச்சில் பெய்யலாம். வாஞ்சைங்கிற அந்த சொல்லலாம் வருகிற பொழுது எனக்கு உன் மீது வாஞ்சை அதிகமாகிட்டு. ஏன்னா நம்ம குழந்தைகள் இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆசைன்னு ஒரு வார்த்தையாரோ கொண்டு உள்ள போட்டதுனால வாழ்த்துக்கள். மேடையை சிறப்பிக்க வரும் அடுத்த போட்டியாளர் திரு கார்த்திநாதன். வணக்கம் கார்த்திநாதன். வணக்கம். நீங்க சேரரா சோழரா பாண்டியரா? நான் பாண்டிய மன்னன், சடையவர்மன் சுந்தர பாண்டியன்கிற மன்னனை பற்றி பேச வந்திருக்கேன். நீங்க பாண்டிய மன்னரா? அவன் அறிவா ஒரு கேள்வி கேட்டா அதை ஏன்டா கெடுக்கிற நீ? அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? எந்த நாட்டிலிருந்து நீ வருகிறான்னு கேட்கான். சேர நாடா சோழ நாடா? ஊர் சோழ நாடு. அப்படி சொல்லு. அருமை அருமை. தமிழகத்தை சோழ பேரரசு ஆண்ட பொழுது மதுரையிலிருந்து புறப்பட்ட மன்னன் என்னுடைய சடையவர்மன் சுந்தர பாண்டிய மன்னன். இந்த சுந்தர பாண்டிய மன்னன் எத்திசையிலும் போரிட்டு வென்றிருக்கிறான். அந்த காலகட்டத்தில் அரசர்கள் ஒன்று சைவத்தை போற்றுவார்கள், இல்லை என்றால் வைணவத்தை போற்றுவார்கள். ஆனால் இவன் மட்டும் சைவத்தையும் வைணவத்தையும் போற்றியிருக்கிறான். அதன் காரணத்தால் சிதம்பரம் தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் துலாபாரங்களை தொங்கவிட்டான். இன்றும் சாகாமல் நியாயங்களை சுமந்தபடி அது தொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. காஞ்சிபுரம் திருப்புட்குழி பெருமாள் கோவிலில் இவனை பற்றிய பாமாலை இன்றும் வாடாமல் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. இவனுடைய வாள் என்றுமே கதை பேசுவதற்காக பயன்படாது, பல பேர் கதையறுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வாள் அந்த வாள். இவன் காலம் என்னவோ 12ஆம் நூற்றாண்டு. ஆனால் பல 100 நூற்றாண்டுகள் ஆன பின்பும் இவனுடைய வரலாறு பேசப்படுகிறது. பல்லவ மன்னன் கோப்பெரும் சிங்கன், சேர மன்னன் வீரரவி உதய மார்த்தாண்டவர்மன், அவனையெல்லாம் இவன்தான் அடக்கி ஆண்டான். சேலத்தில் ஒரு பகுதியையும் தென்னார்காட்டில் பல பகுதியையும் மாண்புமிகு போடாமல் ஆட்சி செய்த மன்னன் இவன் மட்டும்தான். எனவே அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தமிழகம் போற்றும் மாமன்னர்களின் வரிசையில் இவன் வரலாறு நிச்சயமாக கதைத்து கொண்டுதான் இருக்கும். இவனால் அறுக்கப்பட்ட வீரர்கள் அந்த வரலாற்றில் கனத்து கொண்டே அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த சுந்தரபாண்டியன் சோழ அரசாட்சி முடிவுன்ற காலத்திலே இவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சோழ மன்னர்கள் கட்டிய கோயில்களை ஒன்றும் செய்யவில்லை. இவன் சைவத்துக்கும் வைணவத்திற்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் தான் வெற்றி கொண்ட அந்த யானையினுடைய எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்து திருவரங்கம் கோயிலிலே பொன் வேய்ந்திருக்கின்றான். அதே போன்று சிதம்பரம் கோயிலிலேயும்
இவர்கள் செய்திருக்கின்றார்கள். மற்ற பாண்டியர்களை விட இவனுக்கு இருக்கிற தனி சிறப்பு ஜடாவர்மன் என்கிற பெயர். ஏனென்றால் பாண்டிய நாட்டினுடைய ஆட்சி மரபில் முற்காலத்தில் ஜடாமுடி தாங்கிய மீனாட்சி அம்மையே தடாதகை பிராட்டியாக ஆட்சி புரிந்தாள் என்று ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு ஜடாவர்மன் என்று பெயர் கொண்டிருப்பது அந்த பாண்டிய அரசியை நினைவூட்டுவதாகவும் இருக்கிறது என்பது இந்த பாண்டியனுக்கு உரிய தனி சிறப்பு. மாண்புமிகு என்று போடாத பாண்டியனை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். உங்கள் பெயருக்கு முன்னால் உணர்ச்சி மிகு என்று வேண்டுமானால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. சடையனைத்தான் ஜடான்னு சொல்றது. பெரிய சடையன் யாரு? சிவன். ஆமாம், அவன் அம்மையை திருமணம் செய்த இடம் அது மதுரை, அங்கே ஆண்டவன். அதனால் ஜடையுடையவனுடைய பேர் இவனுக்கு வர்ற பொழுதே இவனுக்கு ஒரு பெரிய அந்த பக்தியின் விளைவாக அவனுக்கு நல்லா நடக்கும். அதில் இன்னொரு செய்தியை தம்பி சொன்னாங்க, முத்தையா, தடாதக பிராட்டியும் ஜடையோடு தானே இருந்த ஆட்சி புரிஞ்சாவா, அந்த அருளும் அவனுக்கு சேர்ந்துருக்கிறது. இவர் சொன்னதை பார்த்த போனால் ஐயா சொன்னது நமக்கு என்ன தெரியுது, அதனால தான் அவன் எந்த கோயில்லையும் கை வைக்கல. நல்லா இருங்க, நல்லா. கார்த்திநாதன் அவர்களை தொடர்ந்து இந்த மேடையை ஆள வரும் ராஜா திரு ராஜா அவர்கள். யாரை பற்றி நீங்க பேச போறீங்க? ராஜேந்திர சோழன். 2000ஆவது ஆண்டு தொடங்கப்பட்ட போது கிபி 1000 ஆண்டுகளில் இருந்த மிகப்பெரிய பேரரசுகளை வரிசைப்படுத்தப்படுகிறது. அப்படி வரிசைப்படுத்தப்பட்ட பேரரசுகளில் இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய பேரரசு எது தெரியுமா? மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எது தெரியுமா? என்னுடைய தமிழ் பேரரசான சோழ பேரரசு. வடக்கே முடக்கப்பட்ட போது தெற்கே பட்டோலி வீசி பறக்க செய்தவன் என் முப்பாட்டன் ராஜேந்திர சோழன். வங்கக்கடலை தன் சோழ ஏரியாக கருதியவன் மட்டுமல்லாமல் தெற்காசிய நாடுகள் அனைத்தையும் கைப்பற்றி வந்தான் என்பதுதான் வரலாறு. இவன் பார்வைக்கு வேழம் ஒரு வெள்ளாடு, மலைகள் எல்லாம் மண்மேடுகள். இவன் இலங்கை மீது படையெடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ராஜேந்திர சோழனுடைய பாட்டன் பராந்தகன் பாண்டியர்களை விரட்டி அடிக்கின்ற பொழுது பாண்டிய மன்னன் தன்னுடைய முடியை இலங்கை மன்னனிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விடுகிறான். அதனை மீட்டெடுக்கவும் இலங்கையை கைப்பற்றவும் இலங்கைக்கு செல்கிறார். அப்பொழுது 5ஆம் மகிந்தன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். 5ஆம் மகிந்தனை தோற்கடித்து விட்டு பாண்டிய மன்னனின் மணிமுடியையும் இலங்கையின் மணிமுடியையும் கைப்பற்றி வந்து 5ஆம் மகிந்தனை 12 ஆண்டுகள் சிறையில் வைக்கின்றான். எனக்கு தோன்றுகிறது, மகிந்தனை வென்ற ராஜேந்திர சோழன் இன்று இல்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அடுத்து வடக்கே படையெடுத்து மகிபாலனை தோற்கடித்து கங்கை நீரை எடுத்து வந்தான். கங்கை கரையில் இருந்த மன்னர்களை வீழ்த்திவிட்டு அவர்களின் தலையிலேயே கங்கை நீரை எடுத்து வந்து தான் அமைத்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழகங்கம் என்ற ஏரியில் விட்டு அந்த மண்ணை புனிதப்படுத்துகிறான். வள்ளுவன் சொல்வார், இதனால் இவன் நோக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் விடல், இதனால் இவன் நோக்கும் என்று ஆய்ந்து முடிக்கும். சொல்லு, நோக்கம்லாம் காமத்துப்பால், புரியுதா? இன்று அகவை அதிகரித்தாலும் பதவியை விடமாட்டேன் என்று இருக்கும் இந்த சூழ்நிலையில் ராஜராஜ சோழனின் வெற்றிக்கு காரணமாக இந்த ராஜேந்திர சோழன் தான் பொறுப்பேற்ற 7 ஆண்டுகளிலேயே தன் மகன் ராஜாதி ராஜனுக்கு முடிசூட்டுகின்றான். இளைஞருக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். சங்க காலத்திற்கு அடுத்து வந்த தங்க காலம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி. ராஜேந்திர சோழனுக்கு அவனுடைய தந்தை வைத்த பெயர் மதுராந்தக சோழன். தன்னை வளர்த்த சித்தப்பாவின் மேல் இருந்த பாசத்திற்கு அது அடையாளம். அவர் புகழ்மிக்க தந்தைக்கு மகனாக பிறந்தவன் புகழ் பெறுவது கடினம் என்கிற ஒரு தடையை உடைத்து இவனும் புகழ் சூடினான் என்பது ராஜேந்திரனுடைய இன்னொரு சிறப்பு. எனக்கு ஒரு பெருமை என்ன என்றால், அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலே அகழ்வாராய்ச்சியை 1981ஆம் ஆண்டு செய்திருந்த பொழுது நான் அதிலே பங்கு கொண்டேன். ஸோ அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்றும் ஞாபகத்திலே இருக்கின்றது. ஸோ அங்கே அந்த ஒவ்வொரு செங்கல்லையும் எடுக்கிற பொழுது அந்த ராஜேந்திர சோழன் எவ்வாறு இந்த ஊரை எழுப்பியிருப்பான், எவ்வாறு அந்த சோழகங்கம் பொன்னேரி என்று அழைக்கப்படுகின்றது, அந்த சோழகங்கம் ஏரியை ஏற்படுத்தி பல இடங்களிலே அந்த செப்பேடுகளெல்லாம் கூறுகின்றன. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். இந்த மேடையை சிறப்பிக்க அடுத்த வருகை தரும் பேச்சாளர் திரு பிரபாகரன். பல்லவ மன்னர்களிலே சிறந்த மன்னன் என்று நான் சொல்ல விரும்புகிற மன்னன் நரசிம்மவர்மன். எல்லா மன்னர்களும் போர் வெற்றிகளினால் தான் சிறந்தவர்கள் என்கிற பெயரை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய மன்னன் நரசிம்மவர்மனோ போர் வெற்றிகளோடு கலைப்பணியையும் அறப்பணியையும் கொண்டதனால் தான் சிறந்த மன்னன் என்கிற பெயரை பெற்றிருக்கிறான். முதலிலே கிபி 630 இருந்து 668 வரை நரசிம்மவர்மன் மன்னனாக இருக்கிறான். அவனுடைய காலகட்டங்களிலே சாளுக்கியர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய வடபகுதியிலே புலிகேசி மன்னன் மிகச்சிறந்த வலிமை வாய்ந்த மன்னனாக கருதப்படுகிறான். நரசிம்மவர்மனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக காஞ்சியை நோக்கி படையெடுத்து வருகிறான். காஞ்சியிலே 20 கல் தொலைவிலே நரசிம்மவர்மனும் புலிகேசியும் நேருக்கு நேர் சந்திக்கிற வாய்ப்பு நேருகிறது. என்ன நிகழ்கிறது? புலிகேசி வலிமை வாய்ந்தவன், படைபலம் மிக்கவன். நரசிம்மவர்மனோ புதியவன். ஆனால் பயந்து விடவில்லை எம் மன்னன் நரசிம்மவர்மன். நேருக்கு நேர் சந்திக்கிறான். புலிகேசி தோற்று போகிறான், புறமுதுகிட்டு ஓடுகிறான். விடுவதாக இல்லை நரசிம்மவர்மன், துரத்தி செல்லுகிறான். சாளுக்கியர்களினுடைய தலைநகரம் என்று கருதப்படுகிற வாதாபியை தன்வசம் படுத்துகிறான் நரசிம்மவர்மன். இது முதல் வெற்றியாக பதிவு செய்கிறான் என்னுடைய மன்னன். அப்படியானால் இவன் சிறந்தவன் தானே. ஒன்றை இறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன். சீன துறவி யுவான் ஷுவாங் காஞ்சிக்கு வருகிறார். நரசிம்மவர்மன் ஆட்சி செய்கிற நாடுகளை பார்க்கிறார். அவனுடைய நாட்டிலே இருக்கிற பெருமையை சொல்லுகிறார். இப்படி ஒரு மன்ன ஆட்சியை நான் பார்த்ததில்லை. இங்குதான் கலைவளமும் மக்கள் திறமைசாலியாக இருக்கிறார்கள், அறிவாளிகளாக இருக்கிறார்கள், நிலவளம் இருக்கிறது. மன்னன் படைபலம் மிக்கவனாக இருக்கிறான். இந்த நாட்டை பார்த்து நான் வியந்து போகிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மன்னனை பற்றி பதிவு செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரபாகரன், நரசிம்ம பல்லவனை பற்றி நிறைய தகவல்களை நிரல்பட தொகுத்து சொன்னீர்கள். ஆனால் ஒரு முன்னுரையில் நீங்கள் ஒன்றை கோடு காட்டிவிட்டு பிறகு வேறு திசைக்கு போனீர்கள். நீங்கள் போர்ப்பணியை விட கலைப்பணியால் அதிகம் சிறப்பு பெற்றவன் என்று நீங்கள் தொடங்கினீர்கள். அதை நோக்கி சொல்லப் போகிறீர்களோ என்ற போது உங்கள் கலைத்திறனால் மறுபடியும் போரை நோக்கி போய்விட்டீர்கள். எனவே நீங்கள் எங்கே தொடங்கினீர்களோ அதை நோக்கி சென்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் குறித்த நேரத்திற்குள் பல தகவல்களை சொல்லியிருக்கிறீர்கள், பாராட்டுகள். இந்த சாளுக்கிய மன்னன் காஞ்சியை வெல்வதற்காக வருகின்றான். அப்பொழுது இந்த காஞ்சிபுரத்திலே அந்த கற்கோயில் அப்பொழுதுதான் புதுமையாக கட்டியிருக்கின்றார்கள். அதை பார்த்து வியந்து இங்கே கட்டிய சிற்பிகளையெல்லாம் கொண்டு போய் கர்நாடகத்திலே பட்டடக்கல் என்ற இடத்திலே தமிழக சிற்பிகள் ஏற்படுத்திய கோயில்கள் இன்றும் நம்முடைய கலை பண்பாட்டிலே அங்கே இருக்கின்றது. நம்முடைய தமிழகத்திற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பு அந்த கோயிலிலே நாம் காண்கின்றோம். ஆகவே கலை தொடர்பை பற்றி இன்னும் நீங்கள் விரிவாக சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் உங்களுடைய சொற்பொழிவு. நன்றி. வாதாபியை போய் வெற்றி கொண்டான்னு சொன்னீங்க. அங்கேருந்து தான் பிள்ளையாரே வந்தார். அதுவரை நம்மகிட்ட தமிழகத்தில் பிள்ளையார் கிடையாது. அங்கே ஒரு வித்தியாசமான உருவம் இருக்குது, வழிபடுறான்னு பார்த்து தான். அதனால தான் நம்ம கர்நாடக இசை கச்சேரிகளெல்லாம் தோங்கும்போது வாதாபி கணபதியும் பஜைம்பாங்க. அங்கேருந்து வந்தவர்னு. அங்கேருந்து பிள்ளையாரை தூக்கிட்டு வந்தாங்கனால இங்கே இருக்கும் போகிறோம். இங்கேருந்தாவது பிள்ளையாரை திருடிட்டு வந்து தான் வைக்கணும்னு இவனுக்கு எவனும் சொல்லி கொடுத்தான். அப்புறம் ஐயா ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க பார்த்தீங்களா. நரசிம்மவர்மன் கட்டிய கோயிலின் விளைவாக கர்நாடகத்திற்கு தமிழக சிற்பிகள் போனார்கள். அதாவது போர் ஒரு மன்னன் அங்கே கொண்டு போகாது. அதான் தம்பி கேட்டது. நீங்கள் சொன்ன தலைப்புக்குள்ளே போவீங்கன்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். மாமல்லபுரத்தை சொல்லியிருக்கணும். மாமல்லபுரம்லாம் இன்றைக்கும் நின்று நிலவுகிற இடம் இல்லை. இப்போ மாமல்லபுரத்தில் பல விஷயம் நடக்குது, அது வேறு விஷயம். அதை நம்ம அதை கண்டுக்கிறப்படாது. அது ஒன்றும் கிடையாது. மாமல்லன் என்பதே அவனுடைய பேர் தான். அதான் அதில் ஒன்று அவன் பேர் தான் மாமல்லன் ஒன்று. அது அவன் காதலுக்காக கட்டிய இடம்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் காதல் நடக்கத்தான் செய்யும், நம்ம அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. அது ஒரு பக்கம் வச்சுக்குவான். அருமையாக இருந்தது. என்ன அந்த அந்த ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே போயிடணும். அதுதான் அவர் சுட்டி காட்டினார். ஐயாவும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சேரன் செங்குட்டவனை பற்றி சொற்சித்திரத்தை வரைந்து காட்ட மேடையேறும் அடுத்த பேச்சாளர் திரு லிவிங்ஸ்டன். ஒரு காலகட்டத்தில் பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதை மூன்றையும் துறந்தவன் பெயர் துறவி.
ஆனால் இன்றைக்கு இந்த மூன்றும் எவனிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவன்தான் துறவி. வாணியம்பாடி கவிஞன் சொன்னது போல், உதடுகளில் கடவுள் பேர் உடுத்திவிட்டு உள்ளுக்குள் ரகசியமாய் உடையவிழ்த்து வாழும் எங்கள் தேசத்தில் வாழக்கூடிய சில இனிய துறவிகள் வெளியே காவியை கட்டிக் கொள்கிறார்கள், உள்ளே தேவியை கட்டிக் கொள்கிறார்கள். கேட்டால் இதுதான் ஆன்மீகம் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் அரச மரபில் வளர்ந்தாலும் சரி, ஒரு உண்மையான துறவியாக வாழ்ந்தவன் தான் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திற்கு சொல்லெடுத்து பெருமை சேர்த்தார். அவர் அண்ணன் சேரன் செங்குட்டுவன் கல்லெடுத்து பெருமை சேர்த்தான் அதே சிலப்பதிகாரத்திற்கு. 2000 ஆண்டு தமிழக வரலாற்றில் இலக்கியங்கள் சித்தரித்து காட்டுகின்ற 1000 மன்னர்களுள் ஒப்பற்ற மன்னனாக விளங்கியவன் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் ஒப்பற்ற மன்னன் மட்டுமல்ல, மாபெரும் வீரன். வீரன் என்பவன் வெறும் சதைகளாலும் எலும்பு நரம்புகளாலும் பின்னப்பட்டவன் அல்ல. அதையும் மீறி அவன் வீரத்தாலும் எண்ணத்தாலும் அறத்தாலும் கட்டப்பட்டவன். அப்படி வாழ்ந்த மறக்க முடியாத மாபெரும் மன்னர்களுள் ஒருவன்தான் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் தென்னவன் அரசன் அவன் தன் பழிமிக்க வாழ்வினை கேட்ட சேரன் செங்குட்டுவன், செம்மை நீங்கிய சொற்கள் எம்மை போன்ற அரசர்கள் செவியில் வந்து விழாது வெம்மை ஊட்டாமல் இருப்பதற்காகத்தான் பாண்டியன் தன் உயிர் விட்டான் என்று நினைக்கவும் தோன்றுகிறது. அதே சமயம் வல்வினை வளைத்த கோளை பாண்டியன் தன்னுயிர் கொடுத்து செங்கோல் ஆக்கிவிட்டான் என்று நினைக்கவும் தோன்றுகிறது. பருவமழை பொய்த்து விட்டால் அது மிக பெரும் துன்பத்தை தருகின்றது, பேர் அச்சத்தை உண்டாக்குகின்றது. அதுபோல நாட்டில் மக்கள் ஏதேனும் தவறிழைத்தால் அது மன்னனை பாதிக்குமோ என்கின்ற பயம் எப்பொழுதும் என்னை நச்சரிக்கின்றது. மக்களை காக்கும் அரச குடியில் பிறத்தல் துன்பம்தான் நன்றி, மகிழத்தக்கதுமல்ல, பிறரால் பாராட்டி தொழத்தக்கதுமல்ல என்று சேரன் செங்குட்டுவன் சாத்தனாரிடம் கூறிவிட்டு தன் மனைவி சேரமாதேவியை பார்த்து கூறுகின்றார். உயிர் விட்டு புகழ் பெற்றால் ஒரு மகள் பாண்டியன் மனைவி, உயிருடன் இங்கு வந்து வழக்கினை உலகறிய செய்ய வந்திருக்கிறாள் மற்றொரு மகள். இந்த இருவரில் யார் உயர்ந்தவர் என்று கேட்டதற்கு, பொதுவாகவே ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண்ணிடம் கேட்டால் எந்த பெண்ணும் உயர்வாக சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை சேரன் செங்குட்டுவனின் மனைவி என்கின்ற காரணத்தினால் நாகரிகமாக சொல்கிறாள், பாண்டிமாதேவிக்கு வானவர் சிறப்பு செய்வர், பாவை கண்ணைக்கு நாம் சிறப்பு செய்வோம் என்று சொல்கிறார். அவருக்கு கல்லெடுத்து நாம் பரப்புதல் வேண்டும் என்று சொல்கிறார். இதில் நாம் எல்லோரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய, உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, உயர்குடியில் பிறந்த அரசனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பு தன் மனைவியிடம் அனுமதி வாங்கித்தான் செய்கிறார் என்கின்ற ஒரு உண்மை இங்கு புலப்படுகின்றது. சேரன் செங்குட்டுவனுடைய வீரமும் சரி, வாழ்க்கை வரலாறும் சரி, ஒரு மிகப்பெரிய கடல் போன்றது. அந்த கடலில் மூழ்கி மூச்சடக்கி முத்தெடுத்தவன் தான் சேரன் செங்குட்டுவன் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. புறச்செய்திகளுக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை சேரன் செங்குட்டுவனை நோக்கி நீங்கள் கொடுத்திருக்கலாம். நீங்களே சொன்னீர்கள், அது ஒரு கடல், மூழ்கி முத்தெடுக்க முடியாது என்று. முத்தெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, உப்பெடுத்தாவது வந்திருக்கலாம். சமகாலத்தில் ஒரு காவியத்திலேயும் ஒரு செவ்விலக்கியத்திலேயும் பேசப்பட்ட பெருமையெல்லாம் சேரன் செங்குட்டுவனுக்கு உண்டு. எனவே நீங்கள் நிகழ்கால விமர்சனத்தை அரசர்களோடு சேர்ப்பது பற்றி எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு இன்னும் கொஞ்சம் வலிவு சேர்த்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். மற்றபடி உங்கள் உணர்ச்சி மிக்க பேச்சு வசீகரமாக இருந்தது. வாழ்த்துக்கள். சேரன் செங்குட்டுவன் வந்து பாட்டுடை தலைவனாக இருந்திருக்கான். அந்த காப்பியத்துக்குள்ளேயும் வந்துடுறான் இல்லையா? நீங்கள் கோப்பெருந்தேவி வானகத்துக்கு போயிடுவா, இவளை வந்து நம்ம கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த கோயிலுக்கு நம்மளை விடமாட்டேங்கிறானு, அது வேறு விஷயம். அந்த அங்கே கும்பிட விட மாட்டான் நம்ம ஆட்களை போனால் தமிழில். இன்னொன்று பண்ணாதீங்க, மனநம் பண்ணினீங்கன்னு வைங்க, நின்னா நின்றுரும். பல இடத்துல ஒரு சில சொல்லாடல்களை கையாட வேண்டும் என்பதற்காக நீங்கள் திணறினீங்க. வேணாம், விட்டுட்டேன்னா விட்டுறணும். பேச்சுன்னா அதான், எது ஒன்று நம்மகிட்ட வரலையோ அப்படியே அடுத்ததுக்கு போயிடணும். ஆனால் நல்லா பேசுகிறீங்க, நல்ல தமிழ், நல்லா இருங்க. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். மஞ்சரி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கேட்க நாங்களும் தயாராக காத்துட்டே இருக்கோம், அன்பினர்கள் உங்களோடு சேர்த்து. இதோ நண்பர்களின் கரவொலிய வாழ்த்துக்களாய். அனைவருக்கும் வணக்கம். அகத்திய கமண்டலத்திலிருந்து பிறந்ததாய் சொல்லப்படும் காவிரி ஆற்று படுகையிலே தோற்றம் பெற்று ஆசியாவின் பெரும் பகுதியில் அகன்றிருந்து ஆட்சி செல்வாக்கு செலுத்திய சோழர் மாகுலத்திலே காலம் பல மாமன்னர்களை படைத்திருக்கின்றது. அவர்களுள் பிற்கால சோழர்களுக்கான ஒரு காலத்தையே படைத்த மாமன்னன் தான் விஜயாலய சோழன். வீரப்புகழ்மிக்க மறவனவன்,
போர்க்களங்கள் எல்லாம் அவனுக்கு பொழுதுபோக்கு. வாழ்தான் அவனை ஏந்தி போரிட்டது. போர்க்களங்கள் அவனிடம் பயிற்சி பெற்றன. விஜயாலய சோழன் மனதில் எழுந்து கொண்டிருந்த அந்த மீட்டெடுக்க வேண்டிய புகழ் இருக்கின்றதே, அவ்வளவு எளிதல்ல. வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு, பணத்தை வைத்து வாக்கு பெட்டிகளை நிரப்பிவிட்டு, நேற்று முளைத்த கட்சியெல்லாம் இன்று ஆட்சியை பிடிப்பது போல அவ்வளவு எளிதல்ல 600 ஆண்டு கால புகழை மீட்டெடுப்பது என்பது. பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் சோழ நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இங்குதான் விஜயாலயனின் அரசியல் சூட்சமம் என்னை சிலிர்க்க வைக்கின்றது. அவனுக்கு இருப்பதோ ஒரு சிறிய படை, ஒரு சிறு கோழி போல இருக்கின்றது. பல்லவன் படை முன்பும் பாண்டியனின் படை முன்பும் என்ன செய்கிறார் தெரியுமா விஜயாலயன்? போர் நடக்கும் சமயமெல்லாம் ஏதாவது ஒரு படையுடன் சேர்ந்து கொள்கின்றான். வெற்றி தோல்வி மாறி வந்தாலும் விஜயாலயனுடைய சோழ நாட்டில் போர்க்குணம் மட்டும் மாறவில்லை. இதுதான் அவனுடைய அரசியல் சூட்சமம், அவனுடைய புகழை மீட்டெடுப்பதற்கு. இது போன்ற ஒரு தருணம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பல்லவனுக்கும் பாண்டியவனுக்கும் நடந்த போரிலே பல்லவன் வெற்றி பெறுகின்றான். முத்தரையர்களை வீழ்த்தி தஞ்சாவூரை கைப்பற்றுகின்றான் விஜயாலயன். விஜயாலயன் தஞ்சாவூரை மற்றும் கைப்பற்றப்படாமல் இருந்திருந்தால் முற்கால சோழர்களின் வரலாற்றோடு முடிந்து போயிருக்கும் சோழ சாம்ராஜ்யம். முற்கால சோழர்களின் இயக்கங்கள் எல்லாம் விஜயாலனை தழுவி கொண்டன. பிற்கால சோழர்களுக்காக தூசு படிந்த அந்த செங்கோலை புதுவர்ணம் பூசி அடுத்த தலைமுறைக்காக அரியணையில் அழகுபடுத்தி வைத்தான் விஜயாலயன். விஜயாலயன் பற்றி இன்னும் ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருப்புறம்பயம் போரை பற்றி நிச்சயம் சொல்லியாக வேண்டும். தமிழக வரலாற்றை பொறுத்த வரையில் திருப்புறம்பயம் போர்தான் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பது மறக்க முடியாத உண்மை. பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் மீண்டும் போர். பல்லவனின் பக்கத்தில் இருப்பவர்கள் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன், கங்க மன்னன் பிரதிவிபதி, சோழ மன்னன் விஜயாலனின் மகன் ஆதித்த சோழன். இவர்கள் மூவரும் ஒரு புறத்தில் இருக்க, வரகுண பாண்டியன் பாண்டிய பக்கத்திலே இருக்கின்றார். இவர்கள் இரு கட்சியினருக்குமே போர் நடக்கின்றது திருப்புறம்பயத்திலே. பல்லவனின் சோழ சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அதமாகி போய்விட்டன ஏறக்குறைய. குதிரைகள் எல்லாம் குளம்படி சத்தங்கள் இல்லாமல் குருதியில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அங்கு வருகின்றான் விஜயாலய சோழன். 96 விழுப்புண்களை பெற்ற அந்த வீர மகனுக்கு யானைப்படை தேவைப்படவில்லை, குதிரைப்படை தேவைப்படவில்லை, காலாட்படை தேவைப்படவில்லை. காலிழந்த தன்னை தூக்கி சுமக்க 2 தோள்கள் தான் தேவைப்பட்டன. 2 கைகளிலும் வாளியை வைத்து சுழற்றி சுழற்றி பாண்டியனின் படையை அதமாக்குகின்றான். இந்த சூழ்நிலையில் தான் விஜயாலய சோழனை அடுத்து ஆதித்த சோழன் செல்வாக்கு செலுத்தி 450 ஆண்டு காலம் சோழ பேரரசு ஆட்சி செலுத்தியது என்று சொல்லி விஜயாலயனின் முயற்சியால் தான் பிற்கால சோழர்களின் வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை நினைவு கூர்ந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உள்ளபடியே நீங்கள் சொன்னது போல் கூடுதலாக 2 நிமிடங்கள் எடுத்தது கூட மன்னிக்கலாம் என்று தோன்றுகிற அளவிற்கு பயனுள்ள செய்திகளைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி. அதில் நீங்கள் சொன்னது போல நீங்கள் விஜயாலய சோழனை பற்றி பேசுகிற போது நீங்கள் சொன்ன ஒரு வரியே போதுமானது. வாழ்தான் அவனை ஏந்தி போரிட்டது என்ற ஒரு வரியோடு நீங்கள் நிறுத்தியிருந்தாலும் நீங்கள் முழு மதிப்பெண்கள் பெற்றிருப்பீர்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்திருக்கின்றான். 96 விழுப்புண்கள் பெற்றதாக மூவருலா குறிப்பிடுகின்றது. அது மட்டுமல்ல, தன்னுடைய வெற்றிக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த துர்க்கைக்கு, காளிக்கு தஞ்சை நகரிலே நிசம்பசூதனி கோயிலை எழுப்பியிருக்கின்றான். சோழ மன்னர்கள் வெறும் அவனுடைய வீரத்தை மட்டும் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். உங்களுடைய வர்ணனையை கொஞ்சம் குறைத்திருந்தால் இன்னும் உங்களுடைய சொற்பொழிவு நன்றாக இருந்திருக்கும் என்று என்னுடைய கருத்து. தம்பி கூட சொன்னார், நீ அவரோட நிறுத்தியிருக்கலாம், அதுக்கு பின்னாலாம் ஆதித்யனுடைய சிறப்புன்னு. ஆதித்யனே ஒரு போரில் விளைந்தவன் தானே. என்ன போர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனது அரிதோறு அறியாமை கண்டட்டால் காமம் செறிதோறும் சேழை மாட்டுன்னு கலவியையும் கல்வியையும் ஒரே குரலில் சொல்லுவான் வள்ளுவன். அதுவும் ஒரு போர் தானே. ஆனால் ஒன்று, அதை விட்டுருக்கலாம். 2 விஷயந்தான் பேச்சில். எப்போ ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி எப்போ முடிக்கணும்னு தெரியணும். ஒன்று, எதை வச்சுக்கிடணும் எதை விடணும்னு தெரியணும். அதைத்தான் தம்பி நினைப்படுத்தினா ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. வாழ்வீசும் வார்த்தைகளை கொண்டு வந்ததால் என்னவோ காதுகளில் கேடயம் தாங்கி வந்தீர்களா? மீண்டும் வாழ்வீசட்டும் உங்கள் தமிழ். வாழ்த்துக்கள். இந்த மேடையை சிறப்பிக்க வருகை தரும் அடுத்த போட்டியாளர் திரு இளமுருகு அவர்கள்.
இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடிய தலைப்பில் எந்த வீரரை பற்றி பேச போறீங்க? ராஜராஜ சோழன். உங்கள் வார்த்தை உங்களுக்கு தோழனாக மாறட்டும். வாழ்த்துக்கள். ராஜராஜ சோழன் அவன் யார்? இனத்தால், மனத்தால், கரத்தால், வளத்தால், மரத்தால் நேரானவன். பிறப்பால், சிறப்பால், வனப்பால், உயிர்ப்பால், தமிழ் பால் குடித்தானவன். அவன் தான். பால் ஒண்ணுதான் வரல, எல்லா பாலும் வந்து இருக்கட்டும். சிலையால், கலையால், சமய பொறையால் சமநீதி காத்தானவன். அவன் சமநீதி காற்றானவன். அவன்தான் ராஜராஜ சோழன். பிற்கால சோழ வரலாற்றில் பொற்காலத்தை ஆட்சி செய்தவன் ராஜராஜ சோழன். அவன் தரைப்படையில் மட்டும்தான் சிறந்து விளங்கினானா? இல்லை, ஒரு வலிமையான கடற்படையை வைத்திருந்தான். நிலம் பாதியும் கடல் மீதியும் அவனின் அரசுரிமை என்று சொல்லும் அளவிற்கு கடலை தாண்டி சென்றான், ஈழத்தை வென்றான். 1000 வருடத்திற்கு முன்பே ஈழ மண்ணில் புலியை எழுப்பி கொடியை பறக்க வைத்த தமிழன் ராஜராஜ சோழன். அதோடு நின்றானா? இல்லை. பசுந்தங்கம், புது வெள்ளி, மாணிக்கம், மணி, வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? அந்த தாயிற்கு ஒரு கோயில், வானவன் மாதேவிச்சுரம் என்று ஒரு கோயிலை கட்டி தாயை கோயிலாக்கினான். ராஜராஜ சோழனை பேசும் பொழுது பெரிய கோயிலை பேசாமல் இருக்க முடியாது. அது எப்படி? எந்திரங்களே இல்லாத காலத்தில் 80 டன் எடையுள்ள ஒரு கல் 200 அடி உயரத்திற்கு சென்றது என்று வல்லுநர்கள் இன்றும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒரு சிறந்த கட்டடக்கலை வல்லுனன். அது மட்டுமா? பெரிய கோயில் கட்டடக்கலையை மட்டுமா வளர்த்தது? இல்லையே, நாடக கலையை வளர்த்தது, நாட்டிய கலையை வளர்த்தது, ஓவிய கலையை வளர்த்தது. இப்படி அவன் ஒரு கலைஞன். அவன் ஒரு சிறந்த அரசியல்வாதி. தன் மண்டலத்தை நாடாக பிரித்தான், நாட்டை வளநாடாக பிரித்தான். ஒவ்வொரு வளநாட்டிற்கும் உறுப்பினர்களை அமைத்து அவனது அரசாட்சியின் பயன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக ஆட்சி செய்த அரசன் ராஜராஜ சோழன். அவன் தமிழுக்கு என்ன செய்தான்? அவன் இல்லை என்றால் தேவார திருவாசகத்தேன் இல்லை. வெறும் சூழ்ச்சி கரையான்கள் அரித்து கொண்டிருந்த தேவார திருவாசக ஓலியை மீட்டு தந்தவன் ராஜராஜ சோழன். அதோடு நின்றானா? நம்பி ஆண்டார் நம்பியிடம் அதனை கொடுத்து திருமுறைகளாக வகுக்க சொன்னான். இப்படி தமிழின் நோக்கத்தில் பார்த்தாலும், சமயத்தின் நோக்கத்தில் பார்த்தாலும், சமத்துவத்தின் நோக்கத்தில் பார்த்தாலும், புரட்சியின் நோக்கத்தில் பார்த்தாலும், எந்த நோக்கத்தில் பார்த்தாலும் சிறந்த மன்னன், மறக்க முடியாத மாமன்னன் ராஜராஜ சோழன். அதனால்தான் அவன் புதினங்களில் புதிதானான். பொன்னியின் செல்வனாக இருந்தாலும் சரி, உடையாராக இருந்தாலும் சரி, வேங்கையின் மைந்தனாக இருந்தாலும் சரி, காவிரி மைந்தனாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவன் கீர்த்தி பாடும் என்று கூறி ராஜராஜ சோழன் வாழ்க, அவன் கீர்த்தி வாழ்க என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் நானும் பாராட்டி பேசுகிற இந்த ராஜராஜேஸ்வரம் பெருவுடையார் கோயிலை கட்டி முடிப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்டது 5 ஆண்டுகள். இன்றைக்கு இவ்வளவு வசதிகள் பெருகியும் 10-20 ஆண்டுகளாய் மூளையாய் நிற்கிற கட்டடங்களை பார்க்கிற போது எந்த வசதியும் இல்லாமல் குறித்த காலத்தில் நிறைவு செய்தான் ராஜராஜன் என்பதால் தான் பேரும் 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டம். தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த ஒரே 5 ஆண்டு திட்டம் அதுவாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். சரியாக. அவன் உலகளந்த சோழன் என்று ஒரு பட்டம் ஒன்று. முதலிலே ரெவின்யூ சர்வே, அதாவது எப்படி நீங்கள் மண்டலங்களாக பிரித்ததெல்லாம் பற்றி சொன்னீர்கள், அவனுடைய கல்வெட்டுகளிலே அவன் வருகின்றது. திருமண்ணி வளர என்று அவனுடைய மெய்கீர்த்தி துவங்குகின்றது. தஞ்சை பெரிய கோயில் அவனுடைய ஒரு பெருமைக்கு மிக அடையாளமாக விளங்குகின்றது. அந்த கல் ஒரே கல்லுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு கல் இல்லை. அவ்வளவு நேர்த்தியான ஒரு கட்டடக்கலையை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஸ்ரீதரன் ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் இந்த சிறியவனுக்கு. திருமண்ணி வளர என்று தொடங்குவது ராஜேந்திர சோழனுக்கான மெய்கீர்த்தி அல்லவா? திருமகள் போல பெருநிலைச்சல். மன்னிக்கவும். நன்றி ஐயா. நீங்க மன்னிப்பு கேட்க கூடாதுங்க ஐயா, நானே சந்தேகத்துக்கிட்டேன். நீ தான் கேட்க வச்சுட்டிய. அதில் ஒரு செய்தி, சாளுக்கியனான விமலாதித்யனுக்கு தன்னுடைய மகளை அவன் தந்தான் என்பது அது அரசியல். சாளுக்கிய நாட்டை சரி கட்டுற வேலை ஒன்று. அந்த கோயிலில் நான் ரசித்தது, இந்த பெருவுடையார் கோயில் வாசலில் ஒரு சிலை இருக்குது.
அந்த சிற்பி ஒருவன் என்ன பண்ணுறான், கலை மகளை திருமகளோடு சேர்த்து ஒரு சிற்பம் செஞ்சுருக்கான், 2 பேரும் சேர்த்து. ஆனால் அவன் எவ்வளோ புத்திசாலி பாருங்க, அந்த கலைமகள் இருக்கால்ல, அவள் காலு திருமகள் தொடை மேலே கிடக்கு, இவா கால் தான் மேல் போட்டு வச்சுருக்கான். ஏன்னா அவன் கலைஞன், அவனுக்கு அந்த திருமகள் மேலே மரியாதை. ஒரு மிகச்சிறந்த சோழனை, அது டிகேஎஸ் ஒரு ராஜராஜ சோழன் நாடகம் பார்க்கணும். மிகப்பெரிய நாடகம் தமிழ்நாட்டில் வெற்றி அடைந்து, அவன் நீங்கள் சொல்லிங்க, அது ஒவ்வொரு கதையிலே அவர் வந்தாருன்னு அநேகமாக நம்ம நாவலில் பூரான். என்ன ஒரு சிறப்பு உங்கள்கிட்ட, அது சரியான நேரத்தில் முடிச்சிங்க பார்த்தீங்களா, அது வேணும். அதுதான் அந்த உள்ளுணர்வு, தெளிவாகவும் இருந்தது. நன்றி, வாழ்த்து. நன்றி. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீராங்கனை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பேசவிருக்கும் பாலமுருகன் அவர்களுக்கு எங்களது கரவொலியே வாழ்த்துக்களாய். அரவணைக்கும் கைகளில் வாளேந்தி அந்த புறத்தினை ஆயுத கிடங்காக மாற்றியவர். தன் கணவன் கண்ட கட்டளையை கட்டமைக்க ஆண் பிள்ளையில்லா வம்சத்தில் ஆளுமை படைத்தவர். ஆண் ஆளுமைகளுக்கு இடையே புரட்சி படைத்தவர்தான் வீரமங்கை வேலுநாச்சியார். ஆண் வாரிசில்லா சமூகத்தை அடிமைப்படுத்தி அபகரிக்க பரங்கியர் இட்ட கட்டளைக்கு பாரா முகமாய் நின்றவர்தான் வீரமங்கை வேலுநாச்சியார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அரசர் முத்துவடுகநாதர் மறிக்க அவை முன்னவரானார். அலங்கரிக்கப்பட்ட மலர் வளையங்கள் அலங்கோலமாய் மாற தடைக்கற்களாய் வெள்ளையனினுடைய சட்டம் இயற்ற வேங்கையாய் சீறியவர்தான் வீரமங்கை வேலுநாச்சியார். 7 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டைகளிலே மறைந்து வாழ்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்தவர்தான் என்னுடைய வீரமங்கை வேலுநாச்சியார். மக்களினுடைய வலிமையினால் சிவகங்கை சீமையிலே மக்கள் படை ஒன்றை உருவாக்கி மருது சகோதரர்களுடன் இணைந்து அந்த படைக்கு தானே தலைமை தாங்கியவர்தான் எங்களுடைய வீரமங்கை வேலுநாச்சியார் என்பது இந்த சமூகத்திலே ஆணித்தளமாய் அடிக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள். மருது சகோதரர்களோடு களம் கண்டு தன் மாறுவேடம் புகுந்து ஆங்கிலேயனுடைய ஆயுத கிடங்கையும் எரித்தவரும் வேலுநாச்சியார் தான். அதனால் தான் என்னவோ இன்றைக்கு போர்க்களங்களிலே எங்களுடைய பெண்கள் புலிகளாய் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். புலி பதுங்குவது பாய்வதற்காக மட்டுமே என்பதை மறந்துவிடக் கூடாது. தன்னுடைய கணவனை கொண்ட ஜோசப் ஸ்மித்தை போர்க்களத்திலே தோற்கடித்தவர்தான் வீரமங்கை வேலுநாச்சியார். தான் வெற்றி பெற்ற தலைமையிடங்களிலே பெரிய மருதுவை தளபதியாகவும் சின்ன மருதுவை அமைச்சராகவும் அமர வைத்து அழகு பார்த்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். காரணம், பதவிகள் பறிபோகும் என்ற பயமில்லாத காலம் அது. வீரம் தீரம் பேசும் சிவகங்கை சீமையிலே வாழ்ந்த வேலுநாச்சியார் விதைக்கு புதைக்கப்படவில்லை, அவள் வீரமாய் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலுநாச்சியாரை பொறுத்தவரை ஒரு நுட்பமான விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் அடங்கியிருக்கிறது. ஒரு தகுதிமிக்க தலைமைக்கு என்று 2 இலக்கணங்கள் உண்டு. தானே சோர்ந்திருக்கிற சூழ்நிலையில் தன் சோர்வை துடைத்துவிட்டு தலைமை ஏற்பது, நெருக்கடியான நேரத்தில் தலைமை ஏற்பது, தனக்கு பின் அந்த தலைமையை தொடர்வதற்கு தகுந்தவர்களை அடையாளம் காண்பது. கணவன் இறந்தபோது நெருக்கடியை தாண்டி வந்து தலைமையேற்றார் வேலுநாச்சியார். தன்னுடைய பணியை தொடர்வதற்கான தளகர்த்தர்களாக மருது சகோதரர்களை அடையாளம் கண்டு அவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்தார். இந்த தலைமை பண்பு இன்றைக்கு பேசுகிற இந்த கார்ப்பரேட் உலகத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் பேசுகிறார்களே, இதற்கு பாடம் எடுத்தவர் வேலுநாச்சியார் என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரிகிறது. கைம்பெண் நோன்பு நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஒரு கன்னித்தமிழ் பெண், அவங்க வேலோடும் வாடோடு வெளியில் வர்றாங்க. அதில் இன்னொரு சிறப்பு, அவர் கணவனை கொன்றவனை போரில் தோற்கடித்து அந்த இறந்த அந்த மாவீரனுக்கும் பெருமை சேர்க்கிறார். தம்பி சொன்னது போல் மிகச்சிறந்த தளகர்த்தர்களையும் அமைச்சரையும், மருது சகோதரர்கள் நல்ல அமைச்சர், நல்ல தளகர்த்தர். ஏன்னா அவங்க நிறைய வெற்றிகளை பெற்று தருகிறாங்க சிவகங்கை மண்ணுக்கு. மிகச்சிறப்பாக பேசினாய் நீ, ரொம்ப மன நிறைவாக இருந்தது, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய நீ சாப்பிடணுன்னு உன்னை வாழ்த்து. 8 பேச்சாளர்களும் பேசி முடித்து விட்டார்கள். இப்பொழுது இந்த தருணம் அவர்களுக்கான மதிப்பெண் தருணம். இது அவர்களுக்கான மதிப்பெண்களை வழங்க நமது நடுவர்கள் தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, நம்முடைய பேச்சாளர்களுடைய மதிப்பெண்கள்
கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கும். 12 மதிப்பெண்கள் பெற்று லிவிங்ஸ்டன் 8வது இடத்தில் இருக்கிறார். 14 மதிப்பெண்கள் பெற்று பிரபாகரன் 7வது இடத்திலும், 16 மதிப்பெண் பெற்று ராசா 6வது இடத்தில் இருக்கிறார். 17 மதிப்பெண்கள் பெற்று கார்த்திநாதன் 5வது இடத்தில் இருக்கிறார். 19 மதிப்பெண்கள் பெற்று பாலமுருகன் 4வது இடத்தில் இருக்கிறார். 20 மதிப்பெண்கள் பெற்று இளமுருகன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 21 மதிப்பெண்கள் பெற்று மஞ்சரி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 22 மதிப்பெண்கள் பெற்று கிருத்திகா முதலிடத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட நட்பினை நம் முன்னோர்கள் பாராட்டி இருக்கிறார்களே என்ற வியப்போடு அந்த காலத்திலேயே பிறந்திருக்கலாமோ என்ற வாஞ்சையும் என்னுள் இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சியை துவக்கி வைத்த முதல் பேச்சாளர் கிருத்திகா. நீங்க தான் இன்னைக்கு சிறந்த பேச்சாளராக தேர்வாகி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதற்கண் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில விருது பெற்றால் கூட இந்த அளவுக்கு நான் பெருமைப்பட்டிருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பரிவட்டமானது அந்த அளவுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த மகிழ்ச்சியை தந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த வாரத்தில் 8 போட்டியாளர்களும் மிக அழகாக தங்களது தமிழை முன்வைத்தார்கள். இதில் கிருத்திகா இந்த வாரத்திற்கான வெற்றியாளர் அப்படிங்கிற அங்கீகாரத்தோடு மேடையில் நின்றுட்டு இருக்காங்க. இதே போல வரக்கூடிய அடுத்த வாரங்களிலும் இதே 8 போட்டியாளர்கள் இந்த மேடை ஏற போகிறாங்க. ஆக அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இவர்களுக்கும் வணக்கங்கள் சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் மகிழ்ச்சியாய் இணைவோம். இது ஆச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.